நிறைய ஆண்கள் வராங்க நோய்வாய்ப்பட்டு, புண்ணெல்லாம் வந்து உறுப்புலாம் வந்து குழகுழன்னு ஆயிருக்குது, பார்த்தா அங்கங்கே சீழ் வடிக்குது. என்னப்பா பண்ணனா, என் பொண்டாட்டி வந்து ஒரு மாதம் வெளியூர் போயிடுச்சு சார், நான் தெரியாதனமாக பக்கத்து வீட்டில் ஒருத்தர்கிட்ட போயிட்டேன் சார், அப்படியே புண்ணாயிடுச்சு சார்னுவாங்க. அது உனக்கு தேவையா? அது மாதிரி அதுவும் பண்ணாத. ஏன்னா இதெல்லாம் உயிர் ஆபத்து. விலை மதிக்க முடியாத உயிரை ஒரு நிமிஷம், அரை மணி நேரம் இல்லை, ஒரு நிமிஷம் அந்த செக்ஸுக்கு உங்களுடைய லைஃபே போயிடும். எய்ட்ஸ் நோய், தொத்து நோய் வந்துடும், பால்வினை நோய் வந்துடும். அதுக்கப்புறம் உனக்கு என்னதான் மருந்து மாத்திரை கொடுத்தாலும் உயிரை காப்பாற்ற முடியாது. அதனால் தயவு செய்து மனைவி தவிர வேறு ஆட்டி போகாத. இது மெயின். அப்படிதான். இதுக்கு என்ன தீர்வு அப்படின்னா, முதல்ல உடம்பு வலிமையாக இருக்கிறதுக்கு எங்களை மாதிரி மருத்துவர்கள், அதாவது இயற்கை முறையில், நான் சொல்கிறது இயற்கையான முறையில், செயற்கை வேண்டாம். கடையில் போய் நான் வாங்கி சாப்பிட்டேன், கடையில் வாங்கி சாப்பிட்டோன்னே எனக்கு சைடு எஃபெக்ட் வந்துருச்சு, கண்ட மருந்து வாங்கி சாப்பிட்டேன், நல்லா ஏஞ்சி நின்றுது, தோண்டு போச்சு, இப்படிலாம் இருக்கும். அது மாதிரி கண்டதை சாப்பிடாம எங்களுடைய மருத்துவத்தில் நான் கொடுக்குற கேப்சூல், நான் கொடுக்குற மாத்திரைகள் சைடு எஃபெக்ட் கிடையாது. நான் கொடுக்குற மாத்திரையை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா, நீங்கள் சொன்ன பாருங்க, சேலஞ்ச் பண்ணி செக்ஸ் பண்ணலாம். உங்கள் மனைகிட்ட சொல்லுங்கள், அரை மணி நேரம், எவ்வளோ, ½ அன் ஹவர் உன்னை நான் சந்தோஷப்படுத்துகிறேம்மா, ஒரு இரவில் 2 முறை நான் செய்கிற மாதிரிமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாத்திரையை போட்டிங்கன்னா அதெல்லாம் நடக்கும். நான் அது மாதிரி இயற்கை முறையில் அமுக்குரா கிழங்கு, நிலப்பான கிழங்கு, பூமி சக்கரை கிழங்கு, கருடங்கிழங்கு, கோரைக்கிழங்கு, பூனைக்கால் விதை, ஓரிரு தாமரை, நீர்மூலி விதை, ஆல விதை, அரச விதை, அத்தி விதை, இளந்த விதை, முருங்கை விதை, ஜாதிகா, மாசிகா, காசிகா, கடுக்காய், சொல்லினே போகலாம். நிறைய இயற்கை மருந்து இருக்கு. அதில் செய்யப்பட்ட ஒரு கேப்சூல் தான் நான் உங்களுக்கு தருவேன். அந்த கேப்சூல் என்ன பண்ணோம், போட்ட 2 மணி நேரத்தில் உன்னை பெட்ரூமில் இட்டுன்னு போய் உங்கள் மனைவியை நீங்கள் எவ்வளோ நேரம் வேணாலும் என்ஜாய் பண்ணலாம். அந்த அளவுக்கு திருப்திப்படுத்துகிற ஒரு கேப்சூலை நான் உங்களுக்கு தரேன். அதை யூஸ் பண்ணி பாருங்க, உங்கள் மனைவி ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இது வந்து டெம்பரவரி கிடையாது, பர்மனண்ட்டாகவே நீங்கள் மாத்திரை போடனாலும் உங்களுக்கு அந்த ஆன்மீக வலிமை கிடைச்சிரும். அது மாதிரி ஒரு கேப்சூல் தான் நான் வச்சிருக்கேன். அதை யூஸ் பண்ணுங்க, சந்தோஷமாக இருங்க, மனைவி மட்டும் நேசிங்க, வேற பொண்ணுகிட்ட போகாதீங்க, நோய்வாய்ப்பட்டு இறக்காதீங்க. நண்பர்களே, இந்த தலையணை மந்திரம் மூலிமா சொல்கிறேன், நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா எங்கள் 2 பேர் பேச்சை கேளுங்க. தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். கண்டிப்பா வந்து நம்ம நேர்கள் எல்லாருமே நீங்க சொல்றதை கண்டிப்பாவே கேட்டுவாங்க. ஸோ வந்து நம்மளோட டாக்டரோட ஹாஸ்பிட்டல் பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு மட்டும் இல்லாம இந்தியா ஃபுல்லா எங்க பார்த்தாலும் இருக்கு. ஸோ நீங்க இந்தியா இல்ல, நான் எனி அதர் கண்ட்ரில இருக்கேன், நான் எப்படி வந்து நம்ம டாக்டரை வந்து கான்டாக்ட் பண்றதுன்னு கேட்டீங்கன்னா, நீங்க நம்பருக்கு வந்து ஒரே ஒரு கால் மட்டும் பண்ணா போதும். உங்களுக்கான மருந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா கீழே உள்ள நம்பருக்கு ஒரே ஒரு கால் மட்டும் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கான மெடிசன் ஸோ கொரியர்ல உங்க வீட்டுக்கே வந்து சேர்ந்துடும். ஸோ நீங்க வந்து ஜிபேவோ, ஃபோன்பேவோ, நெட் பேங்கிங்கோ எது வேணாலும் பண்ணிக்கலாம். ஸோ இந்த நிகழ்ச்சியை நீங்க தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க. நிறைய பேர் வந்து புதுசா பாக்குறீங்க அப்படின்னா வந்து நம்மளோட பழைய வீடியோஸ் எல்லாமே பாருங்க. சோ நிறைய உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கா செக்ஷுவல்ல, சோ செக்ஷுவல் ரீதியான சந்தேகங்கள், ஆண்கள் பெண்கள் உங்களோட நேம் வந்து தெரியக்கூடாது அப்படின்னு நினைக்கிறீங்களா, எல்லாருமே வந்து என்ன பண்ணீங்க அப்படின்னா ஒரு சின்னதா ஒரு கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் மட்டும் பண்ணுங்க. அதை நாங்க படிச்சுட்டு அடுத்த வாரம் அதே கொஸ்டின் நான் கேட்டு உங்களுக்கான தீர்வு வந்து கண்டிப்பா சொல்லிடுவோம். கண்டிப்பா வந்து நம்ம தலைநே மந்திரம் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. சோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இதே மாதிரி செக்ஷுவல் ப்ராப்ளம்ல இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணி பார்க்க சொல்லுங்க. தேங்க்யூ சோ மச் டு ஆல். சோ உங்க லைஃப்ல நிறைய மாமா குட்டி வரக்கூடாது அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து உங்க வைஃப் கிட்ட சேலஞ்ச் பண்ணி செக் பண்ணுங்க. அடுத்த வாரம் சூப்பரான ஒரு டாபிக்கோட உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் லவ்லி ஆங்கர் அனு மற்றும் டாக்டர் பழனி சார். தேங்க்யூ சோ மச் டு ஆல். பை பை.